ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே எப்படி வந்து சுத்தமான நெய் செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வீட்டில் வந்து தயிர் எடுத்து வச்சுட்டே வருவோம் இல்லைங்களா? அதை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மேல் ஆடையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுகிட்டே வாங்க. ஒரு 10 days வரைக்கும் இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 கப் வந்துடும் இல்லைங்களா? அந்த 1 கப்பு இல்லை இன்னொரு 2 கப்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து நெய் வந்து ரெடி பண்ணிடலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது மேல் ஆடை மட்டும் இருக்குது இல்லைங்களா? தயிரோடைய மேலாடை. இதே வந்து பாலுடைய மேலாடையும் எடுத்து நம்ம செய்யலாம். அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த தயிரில் இருக்க மேலாடையை எடுத்து நம்ம சேர்த்துட்டே வந்து அதை நம்ம ஆடையை இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கணும் மிக்ஸி ஜாரில். உங்களுக்கு நல்லா வெண்ணெய் கிடைக்கும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மேலே அந்த ஆடை லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? ஜாரோடைய முடியல இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் வரும். இப்போ நம்ம இதை தான் எடுத்து தண்ணியில் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணிக்க போகிறோம். நம்ம நிறைய 1 கப் எடுத்ததுனால இந்த மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்குது. நீங்கள் மீடியமான அளவில் சின்ன கப்பில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 பவுல்ஸ் கிடச்சதுனால நீங்கள் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வெண்ணெயை நம்ம உருக்கி எடுத்துட்டால் நமக்கு நெய் வந்து ரெடி ஆக போகுது. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வைக்கணும். மீடியம் ஃப்ளேம் கூட இல்லை, நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்ல ஒரு 10 to 15 minutes நீங்கள் வந்து நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும். உங்களுக்கே தெரியும் அந்த நெய் பதம் வர வரைக்கும் நம்ம இப்போது வெயிட் பண்ணலாம். நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்ருக்குது. அந்த எந்த அளவுக்கு அந்த நுரை வருது பார்த்திங்களா? மேல் ஆடையிலேருந்து நம்ம வெண்ணெய் எடுத்ததுலேருந்து இப்போ இது நல்லா தளிஞ்சு வரும். இது ஃபுல்லாக தளிஞ்சு வந்ததுக்கப்புறம் நெய் நமக்கு கீழே ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகியிருக்கும். அதை நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம நெய் வந்து யூஸ் பண்ணிடலாம். இப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே நம்ம வந்து கடையிலேருந்து தான் நெய் வாங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? பட் அந்த அளவுக்கு வந்து அது நமக்கு டேஸ்ட் கொடுக்காது எந்த ரெசிபீஸ்லேயும். அதே மாதிரி அந்தளவுக்கு மணமாகவும் இருக்காது அந்த நெய். நம்ம இதே வீட்டில் நீங்கள் இப்போ அதை காய்ச்சினீங்கனாவே அவ்வளோ வாசனமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. நீங்கள் எந்த ரெசிபியில் அந்த நெய் ஆட் பண்ணிங்கனாலும் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் ரெகுலராக நம்ம நெய் யூஸ் பண்ணோம்னா. ஸோ அதனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி ஹோம்மேட் நெய் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் இடையில அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைனாக்கா நம்ம கிண்டாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த நெய் வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேமோ வைக்கவே கூடாது. கண்டிப்பாக தீ வந்து நீங்கள் லோவில் தான் வச்சுருக்கணும். இன்னும் ஒரு 2 minutesல நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா முருங்கை இலை நுனி இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான். அவ்வளோதான். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு 2 minutes தான், ஏன்னா அந்த முருங்கையில் நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரு 5 minutesல வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹோம்மேட் கீ பார்த்திங்கன்னா, அதுவும் இல்லாமல் ஹோம்மேட் கீ வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட அண்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால. நீங்களும் இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி பாக்ஸில் வச்சிடலாம். இப்போ இதை பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ பியூராக அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டிலே வந்து கீ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ஹோம்மேட் கீ தான் எப்பவுமே பெஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டிலே நெய் உருக்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மெத்தடை. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா பால்லேருந்து எப்படி வந்து நெய் எடுக்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.